ஷாக்கான விஷயம் தெரிய வந்துச்சு. ட்ரக் யூசேஜ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இந்த தவறுகள்லாம் எந்த காலேஜஸ்ல நடக்குது? விஜய் சார், சிஎம் சார், ஒரு ஜென்ரேஷனையும் பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம். அடுத்த சில நிமிடங்கள் ரொம்ப முக்கியமானது, கவனிச்சு பாருங்க. இது ரீசெண்டாக நடந்தது. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பையன் ரீசெண்டாக 12th முடிச்சிருந்தான். அவனுக்கு சென்னையில் காலேஜஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ். அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு சில பெஸ்ட் காலேஜஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுப்போ, நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தேன் காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், பிளேஸ்மெண்ட், டிசிப்ளின், கேம்பஸ் என்விரான்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் அப்படின்னு சில க்ரைட்டீரியாஸ் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த ப்ராசஸில் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வந்துச்சு. ட்ரக் யூசேஜ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன், சக மாணவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தினால் ஈடுபடும் தவறுகள் அப்படின்னு நிறைய கன்சர்ன்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சது, சிந்திக்க வச்சது. ஒரு காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதில் நம்ம பசங்க 4 வருஷம் போய் படித்து தங்கி இருக்க போகிறாங்க. அப்போ அந்த சூழல் எப்படி இருக்குங்கிறத உறுதி செய்யணும் இல்லையா? இந்த மாதிரி கன்சர்ன்ஸ், இஸ்யூஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் மேபி 1-2 இடத்துல இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. நியூஸ் ரிப்போர்ட்ஸ், சோசியல் டிஸ்கஷன், போலீஸ் ஆக்ஷன் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்போஷர், தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் இன்னைக்கு அவங்களோட வாழ்நாள் சேவிங்ஸை வச்சு, இல்லைன்னா வீட்டையோ நகையவோ அடமானம் வச்சு அவங்களோட பசங்களை படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு? படிச்சு பையன் பேரண்ட்ஸை காப்பாற்றுவான்னா? கண்டிப்பாக கிடையாது. அவன் அவனோட லைஃப்பை பார்த்துக்கணும், லைஃப்பில் வந்து சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க காலேஜில் சேர்றதுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்டு தவறான சகவாசங்கள், பழக்கங்கள், இதனால என்ன ஆகுது? அந்த ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ்மெண்ட் போகுது, மென்டல் வெல்பீயிங் போகுது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, கரியரே வந்து ஸ்பாயில் ஆகுது. இந்த தவறுகள்லாம் எந்தெந்த காலேஜஸ்ல நடக்குதுன்னு நீங்கள் கேட்டு நான் அதை இப்போ நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு பிளேம் வீடியோவாக மாறிடும். இந்த வீடியோ பண்ணோட எய்மே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு சில காலேஜஸ் பேர்லாம் நான் சொல்லி மித்த காலேஜஸ்லாம் வந்து புனிதமான காலேஜஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனால அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிக்காம விட்டாங்கன்னா சொசைட்டில இது வந்து ஒரு த்ரெட்டா மாறும். இன்னைக்கு காலேஜில் இருக்கிறது நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும், ஸ்கூல்ல இருக்கிறது நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்காரும். விஜய் சார், சிஎம் சார், நீங்கள் சிஎம் ஆன உடனே நிறைய சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க, சொசைட்டியை கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம். அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மூலமா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். உங்க பசங்க யாருக்கிட்ட அதிகமா பழகுறாங்க, பணத்தை எந்த விஷயத்துக்காக செலவு பண்றாங்க, அவங்க பிஹேவியர்ல எதுவும் சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத கீனா கவனிங்க. இது மானிட்டரிங் கிடையாது, கன்சர்ன், கண்ட்ரோல் கிடையாது, ஒரு கேர். இதுவரைக்கும் நான் பண்ண எந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வீடியோவில் நான் கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் எனக்கு என்னமோ தோணுது, நீங்கள் ஷேர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச்.